சுத்தம் செஞ்சு ஆகணும். ஐயா இத பாத்துட்டாருன்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? ஏன் இப்படி சத்தமா கத்துற? அங்க அட ஏதாவது பேசு. ஏன் பேய பார்த்த மாதிரி சத்தமா கத்துற? அங்க அங்க பேய். யாரு? இங்க என்ன இருக்கு? இல்ல சார், இங்க யாரோ இருந்ததை நான் பார்த்தேன். நான் என் கண்ணால பார்த்தேன் சார். மஞ்சு, நானும் என் கண்ணால தான் இங்க பாக்குறேன். எதுவுமே இல்லையே. இல்ல சார், ஒரு பையன் உள்ள உட்கார்ந்து இருந்தான். பையனா? மஞ்சு, உனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுல நான் தனியா இருக்கேன். இல்ல சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லல. நிஜமாவே உள்ள ஒரு பையன் இருந்தான். பையனா? சரி, பின் கதவு திறந்திருக்கா? பாத்தியா, நான் முதல்லயே சொன்னேன், கண்டிப்பா பின் கதவை திறந்தே விட்டுருப்பேன். அந்த பையன் இங்க இருந்து தான் உள்ளேயே வந்திருக்கணும். கிச்சன் வேலையை விட்டுட்டு பாத்ரூம்ல உனக்கு என்ன வேலை? அதுவா, நான் பாத்திரத்துல பருப்பு கொதிக்க வச்சேன். அந்த பாத்திரம் உடைஞ்சிடுச்சு. இது உடைஞ்சிருச்சா? இது வரைக்கும் 4 தடவை பாத்திரத்தை உடைச்சிருக்க. ஐயா, நான் இதை வேணும்னே பண்ணல, தெரியாம உடைஞ்சிடுச்சு. தெரியாம உடையுதோ? இதோட பணத்தை உன் சம்பளத்திலிருந்து பிடிச்சாதான் இதுக்கப்புறம் நீ தப்பு செய்ய மாட்ட. சரி, நீ போலாம். ஐயா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. இவ்ளோ வருஷமும் வேலை பார்க்கறேன், இப்பவும் அவனுக்கு என் மேல நம்பிக்கை வரல. அட, பாத்திரம் தானே உடைஞ்சுது, இதுக்கெல்லாம் சம்பளத்தை கட் பண்ணுவாங்களா? இந்த படுபாவி தன்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ, சிடுமூஞ்சி பையன். ஆமா ஆமா. என்னடி மஞ்சு, என்னாச்சு? அட, ஒண்ணுமே இல்லடி. எங்க வீட்டு சார் இருக்காருல, எப்ப பார்த்தாலும் கீச்சி கீச்சின்னு கத்திட்டே இருக்கான். இன்னைக்கு என்னாச்சு? அட, ஒண்ணும் இல்லடி. அவங்க வீட்டு பாத்திரம் இருக்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க, பவுல் பவுல் கை தவறி உடைஞ்சிடுச்சு. அதுக்காக சம்பளத்துல இருந்து பணத்தை கட் பண்ண போறானா. அடப்பாவி. நீயே பாரு கௌரி, நான் அவனை விட்டு வைக்க போறதே இல்ல. நான் அவனோட வண்டவாளத்தை தண்டவாளைய தான் விட போறது இல்ல. வண்டவாளமா? அப்படின்னா அவனை பத்தி என்ன தெரியும்? அடியே, அவன் வீட்டுல தனியா இருக்கிறது இல்ல, அவன் வீட்டுல வேற யாரோ இருக்காங்க. நீ என்னடி சொல்ற? நான் அவன் வீட்டுல ஒரு சின்ன பையனை பார்த்தேன். பையனா? வேற என்னவா? அட, அவன் தனியா தானே அங்க இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள எனக்கு போகவே ரொம்ப பயமா இருக்கு. வித்தியாசமான குரல் எல்லாம் கேக்கும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? இந்த வீட்டுக்குள்ள ரகசியமா என்னமோ நடக்குது. நாம இத பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன? சரி, வா, இப்பவே அவன்கிட்ட போய் கேக்குறேன். வாடி. அடியே நில்லுடி, எங்க கிளம்பிட்ட? வா, இப்ப பாரு, குதிரையில ஓடிட்டு இருக்க. பின்ன என்னமா? ஐயா இப்ப வீட்ல இருப்பாரே. அப்ப நாளைக்கு போலாம். அதெல்லாம் வேணாம், நாளைக்கு இல்ல. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு வேலை பண்ணலாமா? நம்ம நாளானைக்கு போலாம். நாளானைக்கு நான் வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ள போலாம். அந்த பையனை பார்த்து விசாரிக்கலாம். சரியா? சரி, நாளானைக்கு ஃபிக்ஸ். அவனை போய் கேட்டுடுவோம். வாடி, வா. சரி, வாங்க போலாம். போலாம். ஏண்டி, இன்னொரு வாட்டி பெல் அடியேன். மஞ்சு, அடியே மஞ்சு, கதவை திறயேன். என்ன இது, நம்மள இங்க கூப்பிட்டுட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறா? அட கடவுளே, உள்ள மஞ்சுக்கு எதாவது ஆயிடுச்சா என்ன? நீ என்னடி உளற? ஏ சீமா, மஞ்சு சொல்லிருக்கா இந்த வீட்டு சாவிய பக்கத்து வீட்டு அண்ணி கிட்ட குடுத்துட்டு தான் போவாலாம். வா போலாம். அட சீக்கிரம் வாங்கல. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த மஞ்சு விசால் வீட்டு சாவிய இங்கதான் குடுத்துட்டு போறதா சொன்னா. எனக்கு தெரியாது, இருங்க கேக்குறேன். சோனா, ஏ சோனா.
சோனா என்னாச்சு டார்லிங்? சோனா மஞ்சு இங்க வந்தாளான்னு இவங்க எல்லாரும் கேக்குறாங்க. அவ வந்திருந்தாளா? அவ வரலையே. நீ உங்க கிட்ட சொல்லலையா? வரல. இங்க பாருங்கம்மா, நீங்க போய் பேசுறீங்க. பொய்யா? அவ இங்க வந்ததை தான் நான் பார்த்தனே. நான் போய் பேசுவேனா? என்ன நீங்க அண்ணிமா? மஞ்சு தான் இன்னைக்கு எங்களை விஷால் சார் வீட்டுக்கு கூப்பிட்டா, ஆனா அவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு அவளையே போட்டிருக்கலாம். அட இங்க பாருங்கம்மா, மஞ்சு எப்பவுமே லீவு போட மாட்டா. அவ இங்க வந்ததை தான் என் கண்ணால பார்த்தனே. சரி, அந்த விஷயம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். விஷால் வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துரு. ஆனா நான் உங்களுக்கு சாவிய கொடுக்க மாட்டேன். நானும் உங்க கூட உள்ள வருவேன். இந்த கத்தி கிச்சன்ல இருந்த கத்தி தான். தலையில பட்டது கத்தியால இல்லல? இல்ல, தலையில கத்தியால தாக்கப்படல. வேற ஏதோ ஆப்ஜெக்ட்னால தான் தலையை தாக்கியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் தான் இது, ஃப்ளவர் பாட். சார், எங்க நெய்பர் ரொம்ப நல்லவங்க சார். பாருங்களேன், எங்க மேல முழு நம்பிக்கையும் இருந்தது. இவங்க வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கும். இல்லையா தங்கம்? ஐ see. பெரிய கைகலப்பே நடந்திருக்கு. கொலகாரம் வந்து முதல்ல அந்த ஃப்ளவர் பாட்டால அட்டாக் பண்ணிருக்கான். எப்ப கீழே விழுந்தானோ அப்ப நேரா கத்தியாலே குத்தி இருக்கு. ஆமாங்க, குழந்தை. அவனை தேடத்தான் நாங்க இங்க வந்திருந்தோம். இங்க பாருங்க, மொத்த வீட்டையும் செக் பண்ணோம். எங்களுக்கு யாரும் கிடைக்கல. வீட்ல இருக்க பொருளை பார்த்தா குழந்தை இருக்க மாதிரி தெரியலையே. என்ன இப்படி பேசுறீங்க மேடம்? மஞ்சு தான் கண்ணால இந்த வீட்டுக்குள்ள ஒரு பையனை பார்த்தாலாம். என்ன? ஏதோ ஒரு பொண்ணோடது மாதிரி தெரியுது. கண்டிப்பா இது ஒரு பொண்ணா தான் இருக்கணும். இத பேர் அபிஜித். கொலகாரி பொண்ணாதான் இருக்கணும். சரி, இங்க மான்சி யாரு? சார், விஷால் சாரோட மனைவி. ஆனா விஷால் சார் இங்க தனியா தானே இருந்தாரு. சார், அவ விட்டுட்டு போயிட்டால. அவ எப்ப இங்க வந்தாலும் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. அவ ஃபுல் டே வெளியே தான் சுத்துவா. இல்ல தங்கம்? தங்கம். ரெடி, இங்க பாரு. கிச்சனுக்கு போயிட்டு கடாயி, ஸ்பூனு இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வா. அண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? சரி. இல்ல, இங்க இருந்து இல்ல. இது சீல் பண்ண இடம் இல்லையா? உங்க வீட்ல இருந்து கொண்டு வாங்க. தேங்க்யூ. வெல்கம். இல்ல தங்கம்? தங்கம். நீயும் திருட ஆரம்பிச்சிட்ட. நீ திருந்தவே மாட்டியா? ஹலோ பிரதர், நான் ஒன்றும் திருடல. உன் வேலையை ஈஸி ஆக்குறேன், ஆதாரத்தை சேகரிக்கிறேன். தெரியும்யா, இப்பதான் உன் மூளைய வேலை செய்யுதுன்னு. என்ன இப்பதான் பண்ணுதா? எப்பவுமே பண்ணும். தெரியும்பா. சொல்லுங்க. 3 லேடிஸும் ஒரே மாதிரியே பேசுறாங்க. வீட்ல ஒரு குழந்தை இருந்துச்சாம். அதை வந்து மஞ்சு பார்த்தாலாம். அண்ட் சார், மஞ்சுவை காணோம். விஷாலோட வீட்ல இருந்து நாங்க இந்த பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த பாத்திரங்கள்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த கத்தியில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுது. இதால தான் விஷால் கொலை செய்யப்பட்டான். பாஸ், விஷாலோட கிச்சனுக்குள்ள வெறும் மஞ்சு தான் போயிட்டு வந்திருக்கா. அப்படின்னா கொலை செஞ்சது மஞ்சுவா? ஆமா, கொலை செஞ்சது மஞ்சு தான். ஆனா மஞ்சு கூட இன்னொருத்தனும் இருந்திருக்கான். யாரு அவன்? யாரு? வாங்க வாங்க. சாரி. இந்த டயத்துக்கு தான் வருவீங்களோ? சார், என்ன? என்னாச்சுன்னா ரொம்ப மழை பெய்யுதுல்ல சார்.
ஆட்டோ டாக்ஸி எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது சார். இருந்தும் தாரிகா மேடம் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க திட்டுறீங்க. ஓ அது சரி, தாரிகா மேடம் மேல ரொம்ப இறக்கம் காட்டுறீங்களே. அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, தாரிகா மேடமோட டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையை தீர்த்துருங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை கூட நான் செஞ்சிருவேன், பிரச்சனை இல்லை. What do you say? ச்சே, மூஞ்சே பாரு. என்ன சாலுங்கி, மஞ்சு கூட யார் இருந்தாங்க அதை முதல்ல சொல்லு. மஞ்சு கூட சேர்ந்து இன்னொருத்தனும் இந்த கொலையை பண்ணியிருக்கான். அவன் நல்லா வெள்ளையா இருப்பான், அதாவது ஸ்கின்னு ஃபேரா இருக்கும். சரி, அவன் வெள்ளையா இருந்தான் கருப்பா இருந்தான்னு எதை வச்சு சொல்றீங்க? விஷாலோட நகத்துல எனக்கு சில சத துண்டுகள் கிடைச்சது. அதை வச்சு தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். விஷால் அவனை கீறி இருக்கலாம், அதுல அவனோட சத துண்டுகள் நகத்துல வந்திருக்கும். இதுல இருந்து எல்லாம் தெளிவாயிடுது. சாலுங்கி, எப்போ கொலை நடந்திருக்கும்? ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். ராத்திரி 10 மணி வாக்கில் இது நடந்திருக்கு. சரி, கொலை நடந்ததுக்கு அப்புறம் மஞ்சுவும் அந்த ஆளும் எப்படி வெளியில போயிருப்பாங்க? ஹலோ பிரதர். சொல்லுங்க சார். நேற்று நைட்டு யாராவது ஒரு லேடி இங்கே பார்த்தீங்களா? அவங்க ஹைட் ஒரு 5 இல்லை 5.25 ஃபீட் இருக்கலாம். அப்புறம் புடவையும் கட்டியிருப்பாங்க. ராத்திரி ஒரு 10லேருந்து 10.15 இருக்கலாம். அவ கூட ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. பொம்பளை குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. ஒரு லேடியை நான் தான் கொண்டு போய் விட்டேன். அவங்க இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. என் ஆட்டோல தான் உட்காந்தாங்க. கையில எந்த குழந்தையும் இல்லையே. ஆனா இன்னொருத்தன் ஆட்டோல இன்னொருத்தன் கூட குழந்தை இருந்து. இன்னொருத்தனா? அவன் பார்க்க வெள்ளையா இருந்தானா? சார் அவ்வளோலாம் தெரியாது சார். சரி, அந்த லேடி எங்க விட்டா? சார் அவங்க காலி நகருக்கு போனாங்க. நானும் அங்கே கொண்டு போய் தான் விட்டேன். சரி, ஒன்று பண்ணு. அந்த லேடியை நீ எங்கே கொண்டு போய் விட்டியோ எங்களே அங்கே கூட்டிட்டு போ, சரியா? வாங்க சார். சார் அவங்கள நான் இங்கே தான் விட்டேன். அவங்க இங்கிருந்து நடந்து போயிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். மஞ்சுன்ற பேரில் உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? இந்த வீட்டிலலாம் வேலை பார்ப்பாங்க. அண்ட் நேற்று நைட் ஒரு 10.15 போல வந்திருப்பாங்க ஆட்டோல. மஞ்சுவா? மஞ்சுவா எனக்கு நல்லா தெரியும் சார். நேத்து கூட இங்க வந்திருந்தா. காலையிலயும் வந்தா. காலையில? அட ஆமா சார், காலையில ஊர்மிளாவை பாக்குறதுக்கு வந்தா. அது மட்டும் இல்லங்க, ஊர்மிளா நேத்து நைட்டே வந்திருந்தா. ஒருவேளை இவங்க மஞ்சு நினைக்கிறவங்க ஊர்மிளாவா கூட இருக்கலாமே. ஊர்மிளா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த ஊர்மிளாவா என் வீட்டு எதிரில தான் இருக்கா. மஞ்சு அப்புறம் ஊர்மிளா அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப நல்லா தெரியும் சார். ஆனா ஊர்மிளா இருக்காளே, அவளோட குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்? குழந்தைக்கு என்னாச்சு? அவளோட பையன் ராஜா இருக்கானே, ரொம்ப நாள் முன்னாடி காணாம போயிட்டான். ஓ, இவங்க வீடு பூட்டி இருக்கே, எங்க போனாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. மறுபடியும் விஷால் வீட்டுக்கு போய் பார்த்துட வேண்டியதுதான். ஓகே. ஃப்ரெண்டி, நீயும் ஸ்ரேயாவும் கிளம்பி காளி நகருக்கு வாங்க இப்பவே. இந்த வீட்டில் குழந்தை இருந்துச்சுன்னா அது எங்க மாயமா போச்சு? வீட்டை ஃபுல்லா செக் பண்ணுவோம். தயா, பூர்வி, ஆமா, இந்த விஷால் ஏன் அவன் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பேஸ்மெண்ட்டை கட்டியிருக்கான்?
சார் இங்க பாருங்க, இங்க குழந்தையோட பொம்மைகள் இருக்கு, துணிகளும் இருக்கு. குழந்தைங்க துணியா? இத பாரு. ஆனா பசங்களையே இங்க கொண்டு வந்து வைக்கிறான், அதுவும் இங்க இப்படி மறைச்சு. மான்சி விஷாலோட மனைவி. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். வாவ், ஓ மை காட் சார், உங்க ஸ்கின் ரொம்ப பிரமாதம். அதாவது எவ்வளவு க்ளோவா இருக்கு. அதனால பியூட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா என்னால உங்க ஸ்கின்னை இன்னும் அழகாக்க முடியும். ஜஸ்ட் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்து ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. நீங்க யாரு? நான் மான்சி, மான்சி பியூட்டிஷியன், விஷாலுடைய ஒய்ஃப். ஐ see. நீங்க தானே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டீங்க. சரி சரி, நீங்க பியூட்டி டிப்ஸ் அப்புறமா தாங்க. யூ நோ வாட், ஒரு வாரத்துல உங்களை நான் வேலையாக்கி காட்டுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, நான் இன்னும் ஹேண்ட்ஸம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? நீயா? சாரி, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பியூட்டி டிப்ஸ் கொடுக்கறதுக்காக உங்களை இங்க கூப்பிடல. உங்க ஹஸ்பண்ட் விஷால் எதுக்காக வீட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள குழந்தைகளை வச்சிருந்தான்? வாட்? எந்த பேஸ்மெண்ட்? எந்த குழந்தை? நீங்களும் விஷாலும் தங்குன வீட்டுல அங்க ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அங்க குழந்தைங்களை அடைச்சு வச்சிருந்தான். ரியலி? ஆனா சார், இது வரைக்கும் அந்த வீட்ல நான் எந்த ஒரு பேஸ்மெண்ட்டையும் கவனிக்கவே இல்லையே. குழந்தைங்கள பத்தி முறையா கேள்விப்படுறேன். அண்ட் விஷாலை பத்தி சொல்லணும்னா அவன் 1 நம்பர் கேவலமான ஆளு. கேவலம்? சார், யூ நோ வாட், விஷால் பயங்கரமா பணம் சம்பாதிப்பான். ஆனா இவ்வளோ பணத்தை அவன் எங்க இருந்து கொண்டு வருவான்னு என்ன தவிர யாருக்கும் தெரியாது. எங்க இருந்து கொண்டு வந்தான்? சார், உங்களுக்கு தெரியுமா, விஷால் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் தெரியுவான். அதுவும் வேற வேற பெண்களோடலாம் சுத்துவான். நிறைய பணமும் கொண்டு வந்துகிட்டு இருந்தான். சி. அப்படியா? அப்புறம் இததான் காரணம் காட்டி நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா இருந்தேன். ஆதாரத்தை சேகரிக்கிறதுக்காக அவன் பின்னாடியே நான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரங்களா? இருக்கே. இந்த குழந்தைங்களை பேஸ்மெண்ட்ல ஒளிச்சு வைக்கிறது, அப்பப்போ வேற வேற பொண்ணுங்களோட இவ சந்திக்கிறது, இந்த விஷால் அப்படி என்னதான் பண்றான்? சும்மா நடந்து போறவரே, பாலக்கீரை வாங்கிட்டு போங்க, உடம்புக்கு நல்லது. ஸ்ரேயா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கமே வந்துடுச்சு. சரி சார், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாமா? அடங்க அப்பா, அட கடவுளே, எப்ப இந்த ஊர்மில வருவாளோ, எப்ப இந்த கொசு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த போட்டோ பாருங்க. இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சார், இவங்க அடிக்கடி இங்க வந்து போவாங்க. இன்னைக்கு இங்க வந்தாங்களா? இன்னைக்கு சார் அதான் வராங்க. ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் போதும். வேற என்ன இருக்கு? சார் ஜூஸ் ஆரஞ்சு. ஓகே சார். எவ்வளோச்சு பில்லு? நான் பண்ணுறேன் பில் நான் பே பண்ணிக்கிறேன். சரி சொல்கிறேன், நான் பே பண்ணிக்கிறேன். ஹலோ, உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் இங்க முதல்ல இருந்தே உட்காந்துருக்கேன். இங்க வேற இடங்கள் நிறைய இருக்கு, அங்க போய் உட்காருங்க. சரியான இடத்துல தான் உட்காந்துருக்கோம். சைலண்டா உட்காரு, இல்லனா என்ன?
சிஐடி. புத்திசாலி பொண்ணு. ஆமா சார், நான் விஷாலுக்காக தான் வேலை பார்த்தேன். என்ன வேலை? சார் அது விஷால் குழந்தைங்களை வாங்கி வித்துட்டு இருந்தான். அதாவது சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிதானே? ஆமா சார். தெளிவா சொல்லு. சார் அது நாங்க 3 பொண்ணுங்க. முதல்ல நாங்க சுத்தி செய்தியை சேகரிப்போம். அது என்ன சேகரிப்பீங்க? நாங்க வேற வேற இடத்துக்கு போய் சின்ன சின்ன குழந்தைகளை கண்காணிப்போம். அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்போம். அவங்க அம்மா அப்பா ஏழையா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து குழந்தைங்கள விலைக்கு வாங்குவோம். அதோட அதிகமா நாங்க குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுவோம். குழந்தைங்கள விஷால் கிட்ட கொடுத்துருவோம் சார். முகத்துல ஏதோ அடையாளம் இருக்கே, அதுக்கு இதுதான் காரணமா? ஆமா மேடம். அது சில நாட்களுக்கு முன்னாடி காளிநகர்ல ஒரு குழந்தைய கடத்தணும். அது யாரோட குழந்தையோ அந்த அம்மாவுக்கு எங்க மேல சந்தேகம் வந்தது. அவ கத்தி கத்தி அங்க இருந்த எல்லாரையும் ஒண்ணு கூட்டிட்டா. அப்புறம் விஷாலை தவிர்த்து இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? சார் அது அமித். அமிதா? யாரு அந்த அமித்? அமித் இந்த பிசினஸ்ல பல நாட்களா கூட இருக்கான். எங்க இருப்பான்? எனக்கு அவனோட வீடு தெரியாது. ஆனா அவனை பார்க்க ஆதாஷ் நகருக்கு வர சொல்லுவான். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவன் எப்பவும் வெள்ளை கார்ல தான் வருவான். ஒயிட் கார்? வண்டி நம்பர் என்ன? இல்ல சார், நம்பர்லாம் எனக்கு தெரியாது. நம்பர் தெரியாதா? சரி, அவனை பத்தி ஏதாச்சும் சொல்லு. எப்படி இருப்பான்? சொல்றேன் சார். பார்க்க நல்லா வெள்ளையா இருப்பான். உடல் வாக்கோட இருப்பான். வெள்ளையா இருப்பானா? அவனை ஸ்கெட்ச் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வாங்குங்க. கீரை 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 வாங்குங்க சார். கீரை 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 வாங்குங்க சார். கீரை வாங்குங்க சார். நான் அப்புறமா சொல்றேன். நான் சொல்றது கேளு. கவிதா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நான் அப்புறமா சொல்றேன். ஏய் நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டு போயேன். அவதான் ஊர்மிளா? ஆமா, நீங்க யாரு? நாங்கெல்லாம் சிஐடிஸ். என்னாச்சு சார்? சரி, உங்களை பார்க்கறதுக்கு மஞ்சு எதுக்காக வந்தாங்க? சார், அவ என் பையன் ராஜு பத்தி சொல்றதுக்காக வந்திருந்தா. என்னாச்சு? நான் உன் பையன் ராஜுவை பார்த்தேன். மஞ்சு விஷால் வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. எப்போ அவ ராஜுவோட நிலைமை பத்தி சொன்னாலோ உடனே விஷால் வீட்டுக்கு என் மகனை கூட்டிட்டு வர போயிட்டேன். சரி, உங்க பையனை எப்படி கிட்னாப் பண்ணாங்க? கிட்னாப்? இல்ல சார், அது கிட்னாப்லாம் இல்லை சார். ஒரு ஆர்கனைசேஷன் வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க என் மகனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சரியான பைத்தியம், அவங்க பேச்சை நம்பிட்டேன். நானே என் கையால ராஜுவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதோட இந்த வேலைக்காக எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. ராஜுவை கூட்டிட்டு வரேன்னு போனீங்க விஷால் வீட்டுக்கு? ஆமா சார். அங்க போயிட்டு நீ விஷால கொலை பண்ணிருக்க. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அவன் செத்துருவான்னு நான் நினைச்சு பார்க்கல. நிஜமாவே எனக்கு அப்படி தோணல. இப்ப சொல்லு, அங்க என்னதான் நடந்தது? சார், நான் என் ராஜுவை கூட்டிட்டு கிளம்புனேன். வீட்டை விட்டு நான் கிளம்புனதும் விஷால் கரெக்டா வீட்டுக்கு வந்தான். அப்போ விஷால நீ கொலை பண்ணல? ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவே மாட்டேங்குது. அதாவது உங்க பையன் ராஜு உங்களுக்கு விஷால் வீட்டுல தானே கிடைச்சான். திரும்பவும் அவன் ரவுடிங்களோட கையில எப்படி மாட்டினா? சார், எப்ப நான் ராஜுவை கூட்டிட்டு விஷால் வீட்ல இருந்து வெளியே வந்தனோ
ஏன் எங்க கிளம்பிட்ட? ஆ சார், என் மகனோட உயிருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் சார். நான் வேற என்னதான் செய்ய? என் ராஜுவை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்க ராஜுவை கண்டிப்பா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஆளு தெரியுமா? என் பேர் அமித். நோ ஹெல்ப், நோ ஹெல்ப். என்னால் என் காலில் கன் மாதிரி நிற்க முடியும். சார், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. இதில் ஒரு பங்களா இருக்குல்ல, அங்கே போய் கேட்டு பாருங்களேன். எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சரி சரி சரி, நீ உட்காந்து பேப்பர் படி போதும். சொல்லுங்க. அமித் இருக்காரா? அவரு வீட்ல இல்லைங்க. எங்க போயிட்டாரு? அது தெரியாது. நீங்க? நான் அவரோட பொண்டாட்டி. நீங்க யாரு? நாங்கெல்லாம் சிஐடி. உங்க வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கோம். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இன்னொரு ஆம்பளையோட நான் பேசுறத அவரை பார்த்தா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு. மேடம், எங்க வேலையை செய்ய விடுங்க. நகருங்க கொஞ்சம். அட, என்ன பண்றீங்க? நில்லுங்க. நீங்க உள்ள போக கூடாது. நில்லுங்க. மேடம், நீங்களாவது சொல்லுங்களேன். பிரதர், கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி கொன்னுடுவாரு. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். தயா, லேடிஸ் விக்கு. அது கூடவே சப்பலும் இருக்கு. நல்ல மாடர்னான ட்ரெஸ் வேற. அமித்தோட மனைவியோட மூஞ்ச மறைச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவளா போட போறா? இந்த விக்கு, மாடர்ன் துணி இதெல்லாம் யாரோடது? இது எல்லாத்தையும் நான் அவருக்காக சில சமயம் போடுறதுண்டு. ஏன், என்னாச்சு? நீங்க உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. அட கடவுளே, நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அது உங்களை மாதிரி ஆம்பளைங்க கிட்ட என் முகத்தை காட்டக்கூடாது. நான் லேடி தானே, உங்க முகத்தை எனக்கு காட்டுங்க. இல்ல, கூடாது. அட இல்ல. ஏய், சரி, இங்க பாருங்க. ராஜு இருக்கானா? இல்லைன்னா வேற குழந்தையா? மேடம், 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 நீங்க ஓகே தானே? கண்ணை திறந்து பாருங்க. ஓகே தானே நீங்க? நான் நல்லா இருக்கேன். யாரு நீங்க? நான் தான் மஞ்சு. ராஜு எங்க? ராஜு, அது எனக்கு தெரியாது. அவங்க ராஜுவை கடத்திட்டு போயிட்டாங்க. நான் காப்பாத்துறதுக்காக போனேன். அப்ப அவங்க என்னையும் கட்டி இதுக்குள்ள போட்டு. ராஜு எங்க இருக்கான்? இவங்கள உள்ள கூட்டிட்டு போ. பங்கஜ், ஆம்புலன்ஸ் கால் பண்ண சீக்கிரம். அபிஜித், சாண்ட்விச் ரெஸ்டாரண்டோட இவ்வளவு பில்ஸ். மலார்ல இருந்து இங்க சாப்பாடு வந்திருக்கு. ஹலோ, மேனேஜர் எங்க இருக்காரு? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா?
சார் எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் சார். சார் நான் ஃப்ரீயாக கூட வேலை பார்ப்பேன் சார். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸோட பண்ணியிருக்கேன் சார். என்ன டெலிவரி பாயா ஆக்கிருங்க ப்ளீஸ் சார். ஐ வில் ரெக்வெஸ்ட். எவ்வளோ படிச்சுட்டு டெலிவரி வேலை பார்ப்பியா? சரி, தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஓகே ஓகே வேற ஏதாவது வேணுமா? ஸோ இந்த புது காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர்ல வந்துருக்கு. இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் சார். இல்லை இது உங்களுக்கு நல்லா இருக்கும். யா கப்புள்ஸ்க்கு நல்ல ஒரு என்ன ஃபுட்டாக இருக்கும். ஓகே சார் நான் கொண்டு வரேன் சார். ஓகே தேங்க்யூ சார். ஹலோ சார், 2-3 வீடு இருக்கு அங்க சாண்ட்விச் கேட்டிருக்காங்க. இந்த பில் அமித்தோட கார்ல கிடைச்சது சார். அதுல ஒரு இடம் ரொம்ப அமைதியான இடம், கொஞ்சம் தூரமாவும் இருக்கு, அக்கம் பக்கத்துல யாரும் கிடையாது. அங்க சாண்ட்விச்சை ரெகுலரா டெலிவரி பண்றாங்க. அந்த இடமா தான் இருக்கணும். அதோட அட்ரஸை கொடு. ஓகே, நம்பர் 13 தானே? சரி, ஒன்றும் பண்ண, நான் அந்த அட்ரஸ்ல இருந்து ஆர்டர் பண்றேன். நீ டெலிவரி பண்ண அங்க வா, சரியா? எஸ் சார், எஸ் சார். ஹலோ, சொல்லுங்க. 4 சாண்ட்விச்சா? அட்ரஸ்ஸு? வந்துடும் சீக்கிரம் அனுப்புகிறேன், சரியா? ஏன்பா? சார் நான் போகிறேன் சார், ஃப்ரீ டெலிவரி. சரி, நீ போய் சீக்கிரம் டெலிவர் பண்ணிடணும். ஓகே போ. என்னடா? குட் மார்னிங் சார். சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஆர்டர் பண்ணீங்களே. எந்த சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணல. வேற யாராவது கேட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷம். அட யாரும் கேட்கல. அட இங்க இருந்து போ. வந்திருக்குன்னா சாப்பிட்டு தான்டா ஆகணும். அங்கேயே நில்லு. உங்களுக்கு குழந்தை உயிரோட இருக்கணும்னா அங்கேயே நில்லு. ராஜு இப்போ இங்க தான் இருக்கா? அப்படின்னா டீல் ஆகல. இங்க வாப்பா, உட்கார் உட்கார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலப்பா, எல்லாம் ஓகே, பயப்படாத. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு மேல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை பண்ணுவோம். அப்படியா? நாங்க உன்னை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட வந்திருக்கோம். நிஜமாவா அங்கிள்? நீங்க ரொம்ப நல்லவரு. சரி கண்ணா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சார், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே, எங்ககிட்ட வெறும் சாவி மட்டும்தான் இருக்கும். எங்களையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க. என்ன கொலகார, உங்கள யாரோ ஒருத்தரா தான் இருக்கீங்க. எங்கள்ல யாராவது ஒருத்தரா? இதை எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் விஷாலை கொலை பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குது. என்ன மான்சி? காரணமா? நோ 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 நோ, என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. விஷால் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா இருந்தான். நானும் அவனை பத்தி வெளியே சொல்லலான்னு இருந்தேன். தட்ஸ் இட். சரி சரி சரி, அதனால நீங்க ஆதாரங்களை சேகரிக்கிறீங்க விஷாலுக்கு எதிரா. அவ பணத்தை திருட பாத்தீங்க இல்லையா? உங்களுக்கு எப்ப பணம் கிடைக்கலையோ அப்ப அவனை கொலைய பண்ணிட்ட. வாட்? கொலையா? நோ 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 நோ, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்ல. இதெல்லாம் போய் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. ஊர்மிளா மேடம், நீங்க எங்க கிட்ட ஒரு கதை சொன்னீங்க, நாங்களும் அதை நம்பிட்டோம். ஆனா எங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. தனியா இருக்கிறதா சொன்னீங்க, ஆனா உங்க கூட இன்னொருத்தனும் இருந்திருக்கான். நீங்க உங்க பையனை காப்பாத்துற முயற்சியில விஷால கொன்னுட்டீங்க. இல்ல சார், இது பொய். நான் உண்மையை தான் சொல்றேன். விஷாலை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என் பையனை காப்பாத்த அங்க போயிருந்தேன், அவ்வளோதான்.
அப்போ நீ மஞ்சு, உனக்கு தான் விஷால கண்டாலே பிடிக்காதே. ஏன்னா பேமெண்ட்டை கட் பண்ணானே, அதனால அவன் வீட்டு டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணி அவனை கொலை பண்ணிட்ட. இல்ல மேடம், என் அம்மா மேல சத்தியம், நான் விஷால் ஐயாவை கொலை பண்ணல. அந்த சாவிய ஊர்மிளா கிட்ட கொடுக்க தான் நான் அப்படி பண்ணேன். ஐ சி, குட். எல்லோருமே அவங்க வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறது நீங்க தான் மேடம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்ஃபேக்ட் விஷால் சார் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க மனைவிக்கு கூட அதிகமா தெரியாது, அப்படித்தானே? அதனால நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கும் விஷாலுக்கு என்ன உறவு, அத சொல்லுங்க முதல்ல. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, விஷால் உண்மையிலே ரொம்ப நல்லவருன்னு. சார், நான் கீதை மேல கை வச்சு சொல்வேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. தங்கம், சொல்லு. அப்புறம் சோனாஜி, என்ன நீங்க அப்படியே சைலண்டா நிக்கிறீங்களே? ஏதாச்சும் சொல்லுங்க. பேசுவேனே. இவ சரியா தான் சொல்றா. நாங்க வந்து ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா இத சொல்லுங்க லலித் சார், இவரை யாரு கொலை பண்ணிருப்பாங்க? மஞ்சுவா இருக்கணும். குழந்தைய கூட்டிட்டு வர போய் விஷால கொண்டுட்டா. அப்படியா? ஆனா எங்களுக்கு அப்படி தோணல. விஷால கொலை பண்ணல, பண்ண வச்சிருக்காங்க. அது யார் வேலை தெரியுமா? என்ன கேட்க போறீங்க அங்கிள்? அது ஒண்ணும் இல்ல கண்ணா, நீ அந்த விஷால் வீட்டுல இருக்கும்போது நீ அந்த வீட்டுல வேற யாராச்சும் வந்து போனத பாத்தியா? அவனை உனக்கு தெரியுமா? நீதான்டா. நான் தான் பணத்துக்காக குழந்தைகளை வித்த, நிறைய பணம் சம்பாதிக்க நினைச்சேன். அதுக்கு நீ என்ன வேணா பண்ணுவியா? சின்ன சின்ன குழந்தைங்கள அம்மா அப்பா கிட்ட இருந்தே பறிச்சிருக்க. பணத்துக்காக இவ்வளவு கேவலமா பண்ணுவ? எப்ப மஞ்சுவுக்கு யாரு ராஜுன்னு தெரிஞ்சதோ, நீ மஞ்சுவையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்க. அப்பத்தானே உன்னை பத்தின விஷயங்கள் வெளியில் தெரியாம இருக்கும். சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். ஜெயில் கம்பிக்கு பின்னாடி உட்கார்ந்து களி சாப்பிடலாம். அதுக்குள்ள தூக்கு தண்டனை ஆர்டர் வந்துடும். நம்ம அக்கம் பக்கத்துல தப்பு நடந்தா அத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டுறது ரொம்ப தைரியமான செயல். இந்த தைரியத்தை மஞ்சு நீங்க கட்டியிருக்கீங்க. அதன் காரணமா தான் ராஜு உயிர் தப்பிச்சிருக்கா. அம்மா, நான் ஒரு நாள் தயா அங்கிள் மாதிரியே வருவேன். நானும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். என்ன அங்கிள், ப்ராமிஸ் பண்ணுங்க, என்ன அடிக்கடி மீட் பண்ண வரணும். சரி சரிப்பா சரிப்பா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உன்னை கண்டிப்பா மீட் பண்ண வருவேன். ஏய் ராஜு, நீ ரொம்ப தைரியசாலியா இருக்கியே. ரவுடிங்க கூட இருந்தா ஆனா பயப்படவே இல்லையே. யாரெல்லாம் தயாவுக்கு ஃப்ரெண்டோ அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆமா அங்கிள்.